8ஆம் வீடு குரு பகவான் பார்க்குறாரு. வெளிய எதனா பணம் குடுத்திருந்தா, வர்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்டான டைமு. லாபகரமா வரும். ஸோ ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். இந்த நேரம் நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு இந்த இந்த மாசம் நல்லாயிருக்கு. இந்த மாசத்துல எடுக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சரி. அதே மாதிரி நீங்க வந்து 10ஆம் வீடு 10ஆம் வீட்டையும் உங்களுக்கு வந்து குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால, தொழில் வளர்ச்சிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரமோஷன் ட்ரை பண்ணுறவங்க, இல்ல புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க, ஏதாவது புது அப்ளிகேஷன் போடுறவங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணுறவங்க, வேற கம்பெனிக்கு தேடுறவங்க, வேலை சம்பந்தமா என்னென்ன இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணுமோ, அது எல்லாத்தையுமே பண்ணுங்க. இது ஒரு பெஸ்ட் மாசம் உங்களுக்கு. சரி. இதில ஜெயிக்கிறதுக்கு எந்த கடவுள பிடிக்குதுன்னா, வெங்கடேச பெருமாள். வெங்கடேச பெருமாள நீங்க வணங்க வணங்க காம்படிஷன்ஸில் வின் பண்ணுவீங்க. உங்களுக்கு சகல விஷயமும் ஹெல்த்து, வெல்த், ஹாப்பினஸ். அதாவது 9ஆம் வீடு. உங்க 9ஆம் வீட்ல ராகு இருக்கார். ஸோ உங்கள விட வயசு அதிகமா இருக்கும். முக்கியமா அண்ணன், வீட்ல அண்ணன் முறை. சொந்த அண்ணன் மட்டும் இல்ல. சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், இல்ல ஆஃபீஸ்ல உங்கள விட சீனியர்ஸ். இவங்க எல்லார்கிட்டயும் நீங்க பேசுறத வந்து ரொம்ப பார்த்து பேசுங்க. ஏன்னா, நம்ம தெரியாம எதனா வார்த்தைகள் விட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அத பார்த்து பேசுங்க. 1.